அதனால விதுரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்பு பாதிச்சா கூட பரவாயில்ல, ஆத்மா பாதிச்சா கூட பரவாயில்ல, நம்மளே கஷ்டப்பட்டு எங்கேயாவது புண்ணியத்தை சேர்த்த முடியுமான்னு பார்த்து பார்த்து புண்ணியத்தை சேர்த்திருக்கோம், அந்த புண்ணியமே எரிஞ்சு போயிடுதுன்னா அதனால கோவப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா கோவம் வருதுப்பா, அப்ப நான் என்னப்பா பண்றது? அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு விதுரர் அப்படின்னா, இப்போ கோவம் வருதுன்னா எப்படி நம்மளுக்கு கோவம் வரும்? யாரோ நம்மளை கோவப்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ கோவப்படுத்தும் போது அவங்க கோவப்பட்டு தானே நம்மளை கோவப்படுத்துகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சைலண்ட்டாக இருந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல நம்மளை கோவப்படுத்துறதுக்காக அவர் கோவப்படுறாரு இல்லையா? அப்போது அவர் கோவப்படுறதுனால அவரோட உடம்பு பாதிக்கும், அதே மாதிரி அவரோட ஆத்மா பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எரியும் இல்லையா? இதெல்லாம் செஞ்சு நம்மளை கோவப்பட ட்ரை பண்ணும்போது நம்ம கோவப்படாமல் சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா அது இன்னும் அவரை பாதிக்குமா? என்னடா இது, நம்ம அவரை கோவப்படுத்துறதுக்காக நம்ம இவ்வளோ பேசுகிறோம், அவன் கோவமே பட மாட்டேங்கிறான் அப்படின்னு அவங்க கோவப்பட்டு மறுபடியும் அவங்க கோவப்படுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, மறுபடியும் அவங்களோட உடம்பு பாதிக்கும், மறுபடியும் அவங்க ஆத்மா பாதிக்கும், மறுபடியும் அவங்க சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எரிய தொடங்கும். இதனால் நம்ம எதுக்காக கோவப்படுறோம்? அவரை வருத்தப்பட வைக்கணும், அவரை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக தானே கோவப்படுறோம். ஆனால் நம்ம கோவப்படாமல் சைலண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மூணு நடந்துரும். அப்படி இருக்கும்போது உங்களோட எண்ணம் எது, உங்களோட டார்கெட் எதுவும் அது நடந்துருது. அது நடக்கிறதுனால நீங்கள் தைரியமாக சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அவங்க மறுபடியும் அந்த பாவத்துக்கு ஆளாவாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி திருதராஷ்டிரர்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த நாள் ராத்திரி பூரா விதுரர் அவரோட அட்வைஸால் விதுர நீதி மூலியமா திருதராஷ்டிரருக்கு பல விஷயங்களை சொல்லித்தராரு. ஆனால் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த யுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போவும் அவருக்கு அந்த ராஜ்யத்தை திருப்பி கொடுக்குற எண்ணம் துளி கூட இல்லை அப்படின்றது விதுரருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ தான் விதுரர் நினச்சாரு, விதி ரொம்ப வலியது, அதனால் கண்டிப்பாக இந்த யுத்தம் வரும், இது உன்னால் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு விதுரர் சொல்லிட்டு அவர் போய் தூங்கிடுறாரு. அப்போ திருதராஷ்டிரர் என்ன இருந்தாலும் திருதராஷ்டிரர் துரியோதனனை கன்வின்ஸ் பண்ண முடியாமல், அவருக்கும் சொல்யூஷன் தெரியாமல் ரொம்ப தவிச்சு போய் இதுக்கு என்னதான் வழின்னு நினச்சிக்கிட்டு தூங்காமல் இருக்காரு திருதராஷ்டிரர்.